ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு டூ த எலக்ட்ரிசிட்டி. அதாவது எலக்ட்ரிசிட்டி போஸ்ட்பெய்டாக நம்ம இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டாக தான் இருக்கும். அதாவது 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கணக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும், இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்னு சொல்லிட்டு வரும். பட் இங்கே பொட்ஸ்வானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் தான். ப்ரீபெய்டு எலக்ட்ரிசிட்டி மீட்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டியை ரீசார்ஜ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். முதல்ல நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இது எலக்ட்ரிசிட்டியும் ரீசார்ஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மீட்டருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே மீட்டர் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0713663867 இதுதான் மீட்டர் நம்பரு. இந்த மீட்டர் நம்பரை நீங்கள் சொல்லி கடையில் போய்ட்டு லோக்கல் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 200 பூலாக பை பண்ணியிருக்கேன். 200 பூலான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசில் க்ளோஸ் டு வந்து 1200 வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டோக்கன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த டோக்கன் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ண பிறகு உங்களுக்கு இந்த டோக்கன் நம்பர் ரிசீவ் ஆகும். இந்த டோக்கன் நம்பர் 20 நம்பர் இருக்கும், 20 டிஜிட் நம்பர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை யூனிட் கிடைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸு 176.4 யூனிட் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க ரீசார்ஜ் பண்ணுவோம் மீட்டரில். சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் மீட்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 0 to 0.0 இருக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லை. இதனால் பை பண்ணணும். பை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிப்ட் கையில் வச்சுருக்கேன். இந்த ரெசிப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் இருக்குது. அந்த டோக்கன் நம்பரை இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 49927282718378 வந்து பார்த்திங்கன்னா 176 யூனிட் வந்துடுச்சு பாருங்கள். இங்கே எலக்ட்ரிசிட்டியும் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி இந்த 176 யூனிட் வந்து முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு திரும்பி ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் டார்க்கில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.